ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி தேர்ட் லெசன் வரையும் 1, 2, 3 இந்த 3 பாடங்களும் நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது பாடம், அதாவது 4th லெசன். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? விடுபட்டவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஏதாவது இடையில மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும் தானே? என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க வர்றீங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி 1லேருந்து 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நல்லாவே தெரியும் தானேப்பா. பாருங்கள், இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. 1ல் தொடங்கி முன்னோக்கி என்று சொல்லி 9 வரை செல்லவும் அப்படின்ட்டு. இப்போ 9 வரை போகலாமா? இங்கே 1ல் நிற்கிற அந்த பாப்பா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி நம்ம சொல்ல தெரியும். அதே மாதிரி 9ல் தொடங்கி 1 வரை பின்னோக்கி செல்லணும். இப்போ இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லலாமா அதையும்? இப்போ 9, அதுக்கு முன்னாடி 8, அதுக்கு முன்னாடி 7, 6, 5, 4, 3, 2, 1. ஆமாம் தானேப்பா? ஸோ கரெக்டாக பின்னோக்கியும் போயாச்சு. இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், எண்களை முன்னோக்கி எழுதுக. 1க்கு அடுத்து 2, 2 3, 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 8, 8க்கு அடுத்து 9. அடுத்து எண்களை பின்னோக்கி எழுதுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? பாருங்கள், 9, 8, 8க்கு முன்னாடி 7, 7க்கு முன்னாடி 6, 6க்கு முன்னாடி 5, 5க்கு முன்னாடி 4, அப்புறம் 3, 2, 1. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பயிற்சி செய்வோமான்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எண்ணி விடுபட்ட எண்களை நிரப்புக. அவங்க கொடுத்துருக்காங்க 4, 5, 6 இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 6 இப்போ 4 இருக்குன்னா இங்கெல்லாம் கொடுக்கல தானே. அப்போ 4க்கு முன்னாடினா என்ன வரும்? 3, அதுக்கு முன்னாடி 2, அதுக்கு முன்னாடி 1. இப்போ 6 இருக்கா? 6க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 8, 8க்கு அடுத்து 9. இந்த மாதிரி கரெக்டாக போடணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1லேருந்து நம்ம பின்னோக்கி எழுதலாமா? 1, 2, 3, 4, 5 அவங்களே 6, 7 கொடுத்தாங்க. அடுத்த நம்பர் 8. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், எண்களை பின்னோக்கி எழுது. வண்ணத்து பூச்சி பூக்களை அடைய உதவுங்கள். பாருங்கள், வண்ணத்து பூச்சி பூக்களை அடையணும். இங்கேருந்து எழுதணும். 9 கொடுத்துட்டாங்க, 8 கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 7, அதுக்கு முன்னாடி 6 அவங்களே 5 கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 4, அதுக்கு முன்னாடி 3, அதுக்கு முன்னாடி 2, அதுக்கு முன்னாடி 1. அடுத்து பாருங்க, எண்களை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி வரிசையில் இணைத்திருக்க. நம்ம முன்னோக்கியே எழுதலாங்க. 1லேருந்து 1, 2, அப்புறம் 3க்கு வரணும், அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6, 7, 8, 9 இப்படி தானேப்பா வரையணும். ஸோ ஓகே, அந்த எண்களை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இவங்க கேட்குறாங்க 5க்கு முன்னால் வரும் எண் எது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 5க்கு முன்னால் என்ன வரும்? 4 தான் வரும். 5 இங்கே இருக்குன்னா 5க்கு முன்னால் 4. இதுவே 5க்கு பின்னால் அடுத்துனா தான் பின்னால், அது வந்து 6. அப்போ முன்னால் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்கன்னா 3க்கு முன்னால் வரக்கூடியது 2, 3க்கு பின்னால் வரக்கூடியது 4. அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பயிற்சி செய்வோமான்னு சொல்லி கேட்டுருங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முன்னால் வரும் எண். இப்போ 4 கொடுத்துருக்காங்க. 4க்கு முன்னால் என்ன வரும்? 3. 7, 7க்கு முன்னால் 6. இங்கே 5, 5க்கு முன்னால் 4. இங்கே 9க்கு முன்னால் 8. அதே மாதிரி பாருங்கள், பின்னால் வரும் எண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ 2ன்னு கொடுத்துருக்காங்களா? 2க்கு பின்னால் வந்து 3, 6க்கு அடுத்து 7. அடுத்துன்றது தான் பின்னால்னு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3க்கு அடுத்து வந்து 4, 8க்கு அடுத்து 9. அது மாதிரி பாருங்கள், இடைப்பட்ட எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2க்கு அடுத்து என்ன வரும்? 3. 3க்கு அடுத்து 4. அப்போ 2க்கும் 4க்கும் இடைப்பட்ட எண் 3. அது மாதிரி 7க்கும் 9க்கும் இடைப்பட்ட எண் 8. 5க்கும் 6க்கும் இடைப்பட்ட எண் 6. சரி, 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட எண் 6. அடுத்து 4க்கும் 6க்கும் இடைப்பட்ட எண் 5. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து பாருங்கள், கற்போமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? 1லிருந்து 2 2ஆக முன்னோக்கி தாவுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ 1லிருந்து 9 வரை நமக்கு 9 வரை நல்லாவே தெரியும். இப்போ 2 2ஆக தாவணும். நம்ம ஃபஸ்ட்டு 1 1ஆ தாவறதை பார்த்தோம். இப்போ 2 2ஆ பாருங்கள், 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3. இங்கே நிற்கிறா, இதுலேருந்து 2 கழிச்சுனா 1, 2. அப்போ இங்கே போய் நிற்கணும். இங்கே நிற்கிறா, இதுக்கு அடுத்து 2னா 1, 2 இங்கே நிற்கணும். இப்போ இங்கே நிற்கிறான்னா 1, 2 இங்கே நிற்கணும். அடுத்து இங்கே நிற்கணும். அப்போ 1ன்னு சொன்னோம்னா 1க்கு அடுத்து 2. ஸோ 1க்கு அடுத்து 2ஆக தாவுனா 3, 5, 7, 9. சரிங்களா? அதே மாதிரி தான் பின்னோக்கியும். பாருங்க, நான் எண்களின் மீது 8லிருந்து 2 2ஆக பின்னோக்கி தாழ்கிறேன். இப்போ 8லிருந்துனா 1 2 பின்னோக்கி,
6, அதிலிருந்து 4, அதிலிருந்து 2, இந்த மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2 2ஆக முன்னோக்கி தாவி எண்ணை நிறைவு செய்க. இப்போ முன்னோக்கி தாவலாமா? இங்கே 1க்கு அடுத்து 2 3 கொடுத்துட்டாங்க. 3க்கு அடுத்து 2 நம்பர் சொல்லுங்கள். 4 5 விரல் விட்டே நீங்கள் சொல்லி பழகலாம். அப்புறம் 5க்கு அடுத்து 2 விரல் விடுங்க. 5க்கு அடுத்து 6 7, அப்புறம் 7க்கு அடுத்து 2 விரல் விட்டிங்கன்னா 9. அதே தான் இங்கேயும் 2 கொடுத்துருக்காங்க. 2க்கு அடுத்து 2 விரல் விட்டிங்கன்னா 4, 4க்கு அடுத்து 2 விரல் விட்டிங்கன்னா 6, 6க்கு அடுத்து 2 விரல் விட்டிங்கன்னா 8. அடுத்து பாருங்கள், 2 2ஆக பின்னோக்கி தாவி எண்ணி நிறைவு செய்க. இப்போ 9க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்னா 8 7, 7க்கு முன்னாடி 2 நம்பர் முன்னாடினா 6 5, அடுத்து 5க்கு முன்னாடினா 2 3, 5க்கு முன்னாடினா 4 3, 3க்கு முன்னாடினா 2 1. அதே மாதிரி தான் இங்கே 8 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி 2 நம்பருக்கு முன்னாடினா 8க்கு முன்னாடி 7 வரும், அதுக்கடுத்து 6, 6க்கு முன்னாடி 5, அப்புறம் 4, 4க்கு முன்னாடி 3 2, இந்த மாதிரி எழுதி பழகணும். அடுத்து பாருங்கள், கற்போமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த பொண்ணு சொல்கிறது என்னிடம் அதிக பூக்கள் உள்ளன. அப்போ இந்த பையன் எப்படி சொல்கிறாய் அப்படின்ட்டு, என்னிடம் 7 பூக்கள் உள்ளன, உன்னிடம் 4 பூக்கள் உள்ளன, உன்னை விட என்னிடம் அதிக பூக்கள் உள்ளன. அப்போ இதில் வந்து 1லேருந்து 9 வரை இருக்கக்கூடிய எண்களில் எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? 1 என்பது ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கும், 9 என்பது 9 பொருட்களையும் குறிக்கும் தானேப்பா. அப்போ அதிக எண்ணிக்கையில் பொருட்கள் எங்கே இருக்குது? 9. அப்போ 4 பெருசா 7 பெருசான்றதில் 7 தான் அதிக எண்ணிக்கையை கொண்டிருக்கும். இப்போ 7 தான் பெருசு. 4 என்பது 7ஐ காட்டிலும் சிறிய எண் அப்படின்றத நம்ம கற்றுக்கிறோம். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எண்ணி எழுதி அதிகமானதை டிக் செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 பந்துகள் இருக்குது. இங்கே 1 2 3 4 பந்துகள் இருக்குது. இப்போ 4 பெருசா 5 பெருசா 4 பெருசானா 5 தான் பெருசு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, 8 கல் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9, 9 கல் இருக்குது. இப்போ 8 கல் பெருசா 9 கல் பெருசுன்னா 9 கல் தான் பெருசு. அடுத்து பாருங்கள், இதுலேயும் அப்படி தான். இந்த இலைகளை என்னலாமா, 1 2 3 4 5 6 7, 7 இலைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, 5 இலைகள் இருக்குது. இப்போ 7 பெருசா 5 பெருசா அப்படின்னா 7 தான் பெருசு. அடுத்து பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6, 6 பொருள் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8, 8 பொருட்கள் இருக்குது. இப்போ 6 பெருசா 8 பெருசுன்னா 8 தான் பெருசு. சரிங்களா? இந்த மாதிரி எண்ணி எழுத கற்றுக்கிறணும். அது மாதிரி அது ரெண்டுலேயும் எது பெருசு சிறியது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 2 பெட்டிகளையும் சமமாக்க தேவையான பொருட்களின் படங்களை வரைக அப்படின்ட்டு. இங்கே எத்தனை பூக்கள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ 4 வரையும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மீதி எத்தனை வேணும்? இந்த 5 6 வேணும் தானே, அது 2 இல்லை. அதை இங்கே நம்ம வரைஞ்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த பலூன்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான் இருக்குது. மீதி எத்தனை வேணும்? 4க்கு அடுத்து 1 2 3, 3 பலூன்கள் வேணும். அதை இங்கே வரைஞ்சிடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஸ்மைலி இமேஜ். இங்கே எத்தனை பொம்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. 1 மீதி எத்தனை வேணும்? 4 பொம்மைகள் வேணும். இப்போ 4ஐயும் நம்ம வரையணும். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி அதோட எண்ணிக்கையை கரெக்டாக என்ன சொல்லணும். அடுத்து பாருங்கப்பா, பெரிய எண்ணை வட்டம் இடுக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா. இப்போ நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் எது பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 5 பெருசா 6 பெருசானா 5 காட்டிலையும் 6 தானப்பா பெருசு. அப்போ 6க்கு தான் நம்ம என்ன செய்யணும்? வட்டம் இடணும். அடுத்து 3 பெருசா 1 பெருசானா 3, இங்கே 7 9 9. அடுத்து 2 பெருசா 5 பெருசானா 5, 4 பெருசா 7 பெருசானா 7, 1 பெருசா 3 பெருசானா 1, 3 பெருசா 5 இங்கே வந்து சிறிய எண்ணை வட்டமிடுக. சிறிய எண்ணை வட்டமிடுக. சிறிய நம்பரை வந்து நீங்கள் சொல்லணும். 1 சிறியதா 3 சிறியதானா 1. இங்கே வந்து 3 சிறியதா 5 சிறியதானா எது சிறியது? 3 தானேப்பா சின்னதாக இருக்குது அது. இங்கே 4 சிறியதா 6 சிறியதானா 4. இங்கே 4 சிறியதா 8 சிறியதானா
4. இங்கே 6 சிறியதா 2 சிறியதா அப்படின்னா சிறியதானா 2 தான் சிறியது, மற்றதெல்லாம் பெருசு. ஆமாம் தானேப்பா? சரி, அடுத்து பாருங்கப்பா. இரண்டாவது கட்டத்தை விட அதிகமான பந்துகளை முதல் கட்டத்தில் வரைக. இப்போ இரண்டாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பந்துகள் இருக்குது. முதல் கட்டத்தில் 3 பந்து தான் இருக்குது. அப்போ இதை காட்டிலும் இங்கே அதிகமாக வரையணும். 1 5 வரையலாம், ஏன்னா 4 இருக்கா, 4 காட்டிலே அதிகம் என்னது 5 6. அப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். நம்ம பாருங்கள் இங்கே 6 பந்துகளை வரைஞ்சிருக்கோம். அப்போ மொத்தம் வந்து இங்கே 6 பந்துகள் இருக்குது, இங்கே 4 தான் இருக்குது. அப்போ இது வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இரண்டாவது கட்டத்தில் அதிக ஆப்பிள்கள் இருக்குமாறு 2 கட்டங்களிலும் ஆப்பிள்களை வரைக. முதல் கட்டத்தில் குறைவான ஆப்பிள் இருக்கணும், ரெண்டாவது கட்டத்தில் அதிகமான ஆப்பிள் இருக்கணும். பாருங்கள், இதில் வந்து 6 ஆப்பிள் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா 8 ஆப்பிள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, கற்றல் பயணம் கொடுத்துருக்காங்களா, நம்மளே எழுதலாமா? எண்ணி எழுதுக, அதிகமானதை டிக் செய்க. பாருங்கள், இது என்னன்னீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ 9 தானே இப்போ அதிகம், அதுதான் டிக் செய்யணும். அடுத்து பின்னோக்கி எண்ணி விடுபட்ட எண்களை எழுதுக. பின்னோக்கி எண்ணலாமா? 9க்கு முன்னாடி என்ன பின்னாடி வேணும்? 8, அதுக்கு பின்னாடி 7, அதுக்கு பின்னாடி 6, அதுக்கு பின்னாடி 5, அதுக்கு பின்னாடி 4, அதுக்கு பின்னாடி 3. இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். அடுத்து பாருங்க, முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்கள். இப்போ 8 கொடுத்துருக்காங்களா, 8க்கு முன்னாடி என்ன வரும்? 7, 8க்கு பின்னாடி 9. அடுத்து பாருங்க, பெரிய எண்ணை வட்டமிடுக. 9 பெருசா 7 பெருசானா 9 தான் பெருசு. அடுத்து 2 2ஆக முன்னோக்கி தாவி எண்ணி நிறைவு செய்க. இங்கே 1க்கு அடுத்து 2ஆக தாவணும்னா 2 3, 3க்கு அடுத்து 2 தடவை தாவணும்னா 4 5, 5க்கு அடுத்து 2 தடவை தாவணும்னா 6 7, 7க்கு அடுத்து 2 தடவை தாவணும்னா 8 9. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்மைலிக்கையும் ட்ரா கலர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, அது உண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. உருளும் மற்றும் சறுக்கும் பொருளை டிக் செய்க. எதெல்லாம் உருளவும் செய்யும் சறுக்கவும் செய்யும் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உருளும். இந்த வீல் சக்கரம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவோம்? இப்படி உருளும். இப்படி சமதளமாக படுக்க வச்சிங்கன்னா அது சறுக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து உருளவும் செய்யும் சறுக்கவும் செய்யும். இதுதான். அடுத்து பூக்களை எண்ணி எழுதுக. இந்த பூக்களை எண்ணி எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 7 பூக்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், கட்டத்தின் உள்ளே இருக்கும் புள்ளிகளை எண்ணி எழுதுக. இப்போ கட்டத்துக்கு வெளியும் புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, கட்டத்திற்கு உள்ளேயும் புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே இருக்கிற புள்ளியை மட்டும் நம்ம எண்ணி எழுதலாமா? பாருங்கள், 1 2 3 4 5 5 புள்ளிகள் எங்கே இருக்குது? கட்டத்துக்குள்ளே இருக்குது. நம்ம அதனால் 5ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கப்பா, முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. இங்கே 7ன்னு கொடுத்துருக்காங்களா, 7க்கு முன்னாடி 6 வரும், அதற்கு பின்னாடி 8 வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பெரிய எண்ணை வட்டமிடுக. 3 பெருசா 8 பெருசானா 8 தான் பெரிய எண். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், நானே சொல்வேன். இப்போ இந்த நம்பர்லாம் பார்த்து நீங்களே சொல்லணும். பாருங்கள், இது என்னது? 6, இது 8, இது வந்து 3, இது 9, இது 4 1 2 5 7. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், படத்தில் வட்டமிடப்பட்ட பொருட்களை உற்று நோக்குக. உங்கள் வீட்டில் அதே வடிவங்களில் உள்ள பொருட்களின் பெயர்களை கூறுக. பாருங்கள், என்னென்ன பொருட்கள் இருக்குது? இங்கே செங்கல், சரிங்களா, பந்து, இங்கே க்யூப், இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கட்டை. இதெல்லாம் என்னது? நம்ம வீடுகள்லையும் இருக்குது தானேப்பா? ஸோ உங்கள் வீடுகளில் இதே வடிவத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வக வடிவில் நம்ம அதாவது கனசெவக வடிவத்தில் என்ன இருக்குது? புத்தகம் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புத்தகம். இங்கே பந்து, நம்ம வீட்லேயும் பந்து இருக்குது, உருளை வடிவத்தில் இருக்குது, கோள வடிவம் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே கனசதுரத்தில் என்ன இருக்குது? நம்ம விளையாடக்கூடிய க்யூப் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஐஸ் கட்டிலாம் போட்டு வைப்போம்ல, அந்த இது இருக்குது. சரிங்களா? உருளை வடிவத்தில் நம்ம வீட்டில் சிலிண்டர் இருக்குல்ல, சிலிண்டர் வந்து உருளை வடிவம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், செயல் திட்டம். உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை தீட்டி ஒரு அமைப்பை உருவாக்குக அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்து ஏதாவது இங்கே பட்டாம்பூச்சிக்கும் இங்கே வந்து பூக்களுக்கும் ஏதாவது வண்ணங்கள் கொடுத்து அது ஒரு அமைப்பை வந்து நம்ம உருவாக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கட்டங்களில் உள்ள எண்களுக்கு ஏற்ப பெயரிட்டு ஒட்டுக அப்படின்ட்டு. 5 இருக்குன்னா 5 பொட்டுகளை இங்கே ஒட்டணும். சரிங்களா? நான் பொட்டு இல்லாதனால டாட் வச்சுருக்கேன், நீங்கள் பொட்டு உங்கள் ஸ்டிக்கர் பொட்டு எடுத்து இந்த இடத்துல ஒட்டணும். இங்கே 8 இருக்குன்னா 8 எண்ணிக்கையில் பொட்டுகளை இங்கே ஒட்டணும். சரிங்களாப்பா? இப்போ நானே செய்வேன்ல, எல்லாமே பார்த்தாச்சு, இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.